சமையலாடி வந்த பொழுது நான் யார் தெரியுமா? யார் தெரியுமா? யாருங்க? தெரியுமா யாரு நீங்க? எங்க இருந்து வரீங்க? உங்க பேர் என்ன? அப்படியா? எப்படி தெரியுமா? என் கையிலே போன தட்டியும் நெத்திலே அது மட்டுமா ஊர்ல இருக்கிற மாவு பூரா வாயில் தான் விட்டு மாவு பூரா வெளியே போறாங்க. அங்க ஆடுற மாவன் காய்ச்சிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. எப்படி வர தெரியுமா? திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கு போனா போதும் இவனை வச்சுன்னு தாண்டா ராமான்னு
திருநாவள பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னுக்கிறேன். என்ன பண்ணுவேன்? சென்று காண வேண்டும். எப்படி அவன் ஒண்டி போனா போதும். அவனுடைய பணம் போராட்டி கேட்டு வந்துருவாங்க. சொல்லுங்க. ஆமா கூட்டியா கட்டளை தவறால் கொண்டாந்த மகாராஜா சிவகங்கை அரசு வரும் உத்தரவு. ஓ அரசே போட்டி செய்ய ஆதாரமாக படித்தபடினால் என்றென்றைக்கும் இந்த சுகமாக இருப்பாய். மகாராஜா என்னை வர வைத்த காரணம் என்ன? விளக்கமா சொல்ல வேண்டும். இந்த வடகரையோரம் யாரோ வன்னியினம் அவன் படைபலை கூட்டிக் கொண்டு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அதாவது பாடி குடாரம் அமைத்து அவனுடைய சேனை எல்லாம் அமர்ந்திருக்கிறார்களாம். அங்கே நீ சென்று தெரியாமல் பதுங்கி பதுங்கி
அவனுடைய சேனை பலம் என்ன, அவனுடைய வீரம் என்ன, அவனுடைய ஆட்பலம் என்ன, அவனுடைய குதிரைப்படம் என்ன, யானை பலம் என்ன என்று பதுங்கி பதுங்கி நின்று வேவு பார்த்து வர வேண்டும். அப்படியே சேனையின் கிடங்கான மோளக்காராளிலே இளங்கண்ணன் சேனையின் கிடங்கான சேனைகளை பார்க்க வேண்டும். ஓ சாமி முடியாது. கூட்டம் கூட்டமா இருக்குது. ஏடாப்படை இருக்குது. குதிரைப்படை. ஆமா சோரி பாடா குதிரைப்படை இருக்குது பாரு. என்ன பாடா ஒரு யானை நிக்குது பாரு. யானை நிக்குது பாரு. கடாயில பட்டியல பாரு. ஓ நீ கடாயில பட்டியல பாருயா. கடா யாரு பாரியா யானை இருக்குதா பாரு. ஏடாப்படை. குதிரைப்படை. காலார்படை. தேர்படை. கூட்டமா இருக்குது. வந்தாங்கன்னா வாதாபிசூரன் கதி அதோ அவ்வளவுதான். மந்திரி கதி அதே கதிதான். மந்திரி கதை அவ்வளவுதான். குதிரைப்படை சொல்ல குதிரைப்படை. ஆட சேனையின் கிடங்கான மறந்து நம் பேடைகளை வேவு பார்க்கிறான். அவனை லேசா விடக்கூடாது. அதை வேற புள்ளதாரி பார்க்கிற மாதிரி பார்க்கலாம் பாரு. மறைவாக
ஐயோ, சாமி சாமி அடிக்காதீங்க. சாமி அடிக்காத. எங்க இருந்து எங்க வந்து யாரா நீ? வேற என்ன சொல்றா? ஐயோ சாமி அடிக்காதே சாமி. காண்பதற்காக நான் வந்த ஐயா பேரு காண வந்தேன். காண வந்தால் சும்மா வீடு வேணா உன்னை கட்டி இருக்காமல் வீடு வேணா காண வந்தால் சும்மா வீடு வேணா கட்டி இருக்காமல் வீடு வேணா காளிதேவிக்கு பலி கொடுக்க போறேன். சாமி என்ன வெட்டாதீங்க வெட்டாதீங்க. அதே தோழர்களே, இவரை நாம் ஒன்றும் செய்யக்கூடாது. நம் தந்தையாக வன்னி மகாராஜ் அழைத்து சென்று காண்பிக்கு தக்க தண்டனை பெற்று தர வேண்டும். அதோ தந்தையே, அதோ தந்தையே, என் தந்தையே மறைந்து மறைந்து நம்முடைய படைப்பலங்களில் ஒளிந்து வேவு பார்த்துக் கொண்டிருந்தான். என்ன செய்ய வேண்டும் தம்பி? இவன் கட்டு பாசத்தை விரிவாயிட்டியோ வேவு கரா வாதாபி முன்னே சென்று காலம் வந்துட்டாலும் இனிமேல் உன் கடும் சமரச விளைவிக்க கூடும். என் சுழியை வணங்கி வந்தால் சுகமாய் வாழ்வாய் அப்பனே. ஆறுமப்பா நிலகண்டா இவன் கட்டுவிய பாசத்தை அவித்து விடு, அவித்து விடு. அப்படியா? நம்மளாம் ஒரு சத்திரியன் தூது வந்தவன கட்டுவது நியாயமல்ல ஐயா. அவன் கட்டை அவித்து விடு. அப்படியே அவுத்து விடு தம்பி.
அடே வேவுக்காரா, நீயோ என்ன செய்கிறாய் தெரியுமா? அந்த வாதாபி முன்னு சென்று செல்லு. உனக்கோ காலம் புரியினால் சமர் புரியவா, இல்லாவிட்டால் சில காலம் வாழ வேண்டும் என்றால் என் குலதெய்வம் ஆகிய சாமர்த்தியம் பார்த்து பணிந்து பணிந்தால் சில காலம் உயிர் வாழலாம் என்று உன் அரசனிடம் சொல்லிவிட்டு வா. சாமி அப்படியே ஆகட்டும் சாமி. தொட்டு கொடுத்து என் உயிரை காப்பாத்தின அது போல மகாராஜா எல்லாரும் போல தெரியுறாங்க. அடே மந்திரிமார்களே, இனி ஒரு கணமும் தாமதிக்க கூடாது. இப்பொழுது யுத்தத்தை தொடங்க வேண்டும். நாம் தேவதையான காளிகா தேவியை வணங்கி நரபலி கொடுத்து அமராக யுத்தத்தில் காளிகா தேவியை அமர வைத்து தயாராக வேண்டும். நரபலியை ஏற்படுத்துங்கள். அவர்கள்